Hi viewers, welcome to aathusamayal. கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். லைக் பண்ணுங்கள். இப்போ முளைக்கீரை இது இப்போ நீங்கள் பார்க்குறது, இந்த முளைக்கீரை வந்து எப்படி பொரியல் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த கீரையை நான் வந்து வாங்கி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் எப்படி வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் இப்போ எடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. நல்லா நிறைய தண்ணி விட்டு மஞ்சத்தூளும் உப்பும் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 1 minute 60 seconds வந்து நீங்கள் அதுலேயே இருக்கட்டும். இருந்து கொஞ்சம் அதில் இருக்கிற அழுக்கெலாம் அது வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நம்ம அந்த உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து அடுத்து உப்பு சேர்க்குறச்ச நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம போட்டுடலாம். கீரைக்கு ரொம்ப அதிகம் உப்பு சேராது. இப்போ என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். எண்ணெய் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ நான் தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உளுந்து நீங்கள் போட்டுக்கோங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வரமிளகாய் 2 போட்டிருக்கேன். காரத்துக்கு இதுதான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துன்றலாம். கொஞ்சமாக பெருங்காயம் தூவுறேன். இப்போது நம்ம அந்த தண்ணியில் நம்ம வந்து மூழ்கி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கீரையை எடுத்து இப்போ நம்ம வந்து அலசியை நம்ம அதை வந்து இதில் சேர்த்துன்றலாம். ரொம்ப அடியாக நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. பார்த்து மண் இருக்கும், அதை வந்து அழகாக கீழே தங்கிடும். அதனால தான் நான் கொஞ்சம் 60 seconds நீங்கள் கொஞ்சம் அப்படி விடுங்க அப்படின்னு நான் சொல்கிறது. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வேக வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இதை லேசாக வதக்கி விட்டுட்டு அதை வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். நீங்கள் சிம்மிலே வச்சு 5 minutes நீங்கள் வந்து வேக வச்சிடலாம். உப்பு மஞ்சத்தூளும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது சிம்மிலேயே நான் தட்டு போட்டு மூடாமல் தான் நான் இப்போ சிம்மிலேயே இது நல்லா வெந்துடுத்து பாருங்கள். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டால் போகிறோம். இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நான். அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டு இறக்கணும்னா கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா கீரையிலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.